காலனை காலால் உதைத்தவரை கண்டத்திலே நிலம் உள்ளவரை கலப்பற்ற பொன்னிறம் கொண்டவரை கருணாக பாம்பை அணிந்தவரை காட்டு புலித்தோல் உடுத்தவரை கண்கள் மூன்று உடையவரை கபால மாலை அணிந்தவரை காதில் குழையை உடையவரை கையிலே உடுக்கை எடுத்தவரை காயும் அழுவை பிடித்தவரை கையிலே உடுக்கை எடுத்தவரை காயும் அழுவை பிடித்தவரை காளையை ஊற்றிய கொண்டவரை காலை தூக்கி நடம் செய்தவரை காளையை ஊர்த்திய கொண்டவரை காலை தூக்கி நடம் செய்பவரை கங்கை தலைமையிலே கொண்டவரை காமாட்சியை பாகம் வைத்தவரை கங்கையை தலைமையிலே கொண்டவரை காமாட்சியை பாகம் வைத்தவரை கணபதிக்கு கனி தந்தவரை கந்தனி பிள்ளையாய் பெற்றவரை காமனை கண்ணால் எரித்தவரை கையில் திரு ஓட்டை எடுத்தவரை காமனை கண்ணால் எரித்தவரை கையில் திரு ஓட்டை எடுத்தவரை கனக சபையில் நடித்தவரை காசி விஸ்வேசனாய் அமர்ந்தவரை கைலாயத்தினில் உரைபவரை காலருத்திரன் என்பவரை கைலாயத்தினில் உரைபவரை காலருத்திரன் என்பவரை கரைகாண பக்தியை தினந்தோறும் காலையும் மாலையும் பூஜை செய்வோம். அரஹர சங்கர சிவ சிவ ஜெய ஜெய சங்கர சிவ சிவ அரஹர சங்கர சிவ சிவ ஜெய ஜெய சங்கர சிவ சிவ ஹரஹர சங்கர சிவ சிவ ஜெய ஜெய சங்கர சிவ சிவ அரஹர சிவ சிவ அரஹர சிவ சிவ. காலனை காலால் உதைத்தவரை கண்டத்திலே நிலம் உள்ளவரை கலப்பற்ற பொன்னிறம் கொண்டவரை கருணாக பாம்பை அணிந்தவரை காட்டு புலித்தோல் உடுத்தவரை கண்கள் மூன்று உடையவரை கபால மாலை அணிந்தவரை காதில் குழையை உடையவரை கையிலே உடுக்கை எடுத்தவரை காயும் அழுவை பிடித்தவரை கையிலே உடுக்கை எடுத்தவரை காயும் அழுவை பிடித்தவரை காளையை ஊற்றிய கொண்டவரை காலை தூக்கி நடம் செய்தவரை காளையை ஊர்த்திய கொண்டவரை காலை தூக்கி நடம் செய்பவரை கங்கை தலைமையிலே கொண்டவரை காமாட்சியை பாகம் வைத்தவரை கங்கையை தலைமையிலே கொண்டவரை காமாட்சியை பாகம் வைத்தவரை கணபதிக்கு கனி தந்தவரை கந்தனி பிள்ளையாய் பெற்றவரை காமனை கண்ணால் எரித்தவரை கையில் திரு ஓட்டை எடுத்தவரை காமனை கண்ணால் எரித்தவரை கையில் திரு ஓட்டை எடுத்தவரை